இந்நேரம் திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது, நம்ம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல. தாண்டி இன்னும் சில பேர் இன்னும் நிறைய அவதூறுகள் எல்லாமே பரப்புனாங்க. ஒரே நோக்கம்தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததிலிருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால சம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேல. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர், அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. அதனால மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்லயே, அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு முடியும். இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு. இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இது சும்மா இந்த அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்குலாம் இது என்னன்னே புரியாது. இது மத்தவங்களுக்கு வேணா எலெக்ஷன். ஆனா இந்த விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். எவ்வளவு அவதூறுகள்! இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு, ஜனநாயகனா முடக்கு. அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. தனியா கண்டிஷன்ஸ் அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்றும் பலர் நாளையோ இல்ல எந்த பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதை தான் சொல்ல வந்தேன். இப்படி இந்த சொந்த பந்தம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நான் முன்னாடியே சொன்ன 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான் வேட்பாளர்.
அது நம்ம வீட்டில் இருக்கிறவர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தான் நான் வேட்பாளரா செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி செலக்ட் பண்ணி தான் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால அந்த வேட்பாளர் வேற, இந்த விஜய் வேற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த விஜய் தான் வேட்பாளர், அந்த வேட்பாளர் தான் விஜய். இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட போறோம். அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க ஓட்டு போடுறது நமக்கு நாமளே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு எமோஷனலான ஒரு எலெக்ஷனை தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே பார்த்திருக்காது. இது வேற, இது ஒரு அதிசய எலெக்ஷன். 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு எலெக்ஷன் மாதிரி. அதனால அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய தலைமுறைகள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். மக்களுக்கு தப்பே நடக்காது, தப்பே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தா பெண்கள் பாதுகாப்பு ஏன் இவ்வளவு மோசமா இருக்குது? இளைஞர்களுக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு? போதைப் பொருள் கலாச்சாரம் ஏன் அதிகமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு ஏன் சரியா இல்ல? வன்முறை ஏன் தலைவரிச்சு ஆறுது? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? குடும்பமா சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. டாஸ்மாக்ல ஊழல், நகராட்சி துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல், ஆட்சி முழுக்க ஊழல் ஊழல்லே ஊறி போய் நாரி போய் கிடக்குது. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சார் வந்து ஓட்ட கேட்பீங்க? அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும்.